Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து Google Pay-வை வித்தவுட் டெபிட் கார்டோட நம்ம எப்படி ஓபன் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து ஏடிஎம் கார்டு இல்லாம நம்மளுடைய Google Pay-வை எப்படி ஓபன் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய Google Pay-க்கு மட்டும் இல்ல, PhonePe, Paytm இது போல எந்த ஒரு UPI ஆப்ஸா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுடைய அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து டெபிட் கார்டு இல்லாம, ஏடிஎம் கார்டு இல்லாம அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோவை இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். மத்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதனால உங்களுடைய கூகுள் பேவை ஓபன் பண்ண முடியல, அதாவது நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணுவீங்க, ஆட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பேலன்ஸை செக் பண்ண முடியாது. ஒன்லி உங்களால பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கான இந்த யூபிஐ பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பின்னை செட் பண்ணணும். அது வந்து கூகுள் பேல வந்து செட் பண்ண முடியாது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, அந்த டெபிட் கார்டு இல்லாம. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல நம்ம வந்து டெபிட் கார்டு வழியாக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு வழியாக நம்மளுடைய யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து ஒரு ஆப் வந்து இருக்கு, இன்ஸ்மார்ட் சொல்லிட்டு. இன்ஸ்மார்ட் ஆப் வழியாக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின்னை செட் பண்ண போறோம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர்ல இருந்து. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்மார்ட் ஆப் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்றது சொல்லிட்டு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேல ஐ பட்டன்ல வருது. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டேன். நான் ரெஜிஸ்டர் பண்ண அந்த இன்ஸ்மார்ட் ஆப் வந்து இப்போ நான் ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இன்ஸ்மார்ட் ஆப் இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் சொல்லிட்டு இப்படி ஓப்பன் ஆகும். இதுல வந்து நெக்ஸ்ட் உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உள்ள போறதுக்காக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து பாருங்க லாகின் வித் எம்பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாகின் வித் எம்பின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து பயோமெட்ரிக் நீங்க ஆன் பண்ணி வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் கூட வைக்கலாம். அது வந்து ஆன் பண்ணணும் உள்ள போயிட்டு. நீங்க அதுக்காக நீங்க லாகின் வித் எம்பின் சொல்லிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய எம்பின் என்ன செட் பண்ணீங்களோ அந்த பின் என்டர் பண்ணி இப்போ உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப்பை அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது எம்பின் வந்து செட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்போ எனக்கான எம்பின் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து ஆயிடுச்சு. அன்லாக் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ் இதுல வந்து பாருங்க யூபிஐ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குயிக் ஆக்ஷன்ஸ்ல. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் ஸ்க்ரால் பண்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல குயிக் ஆக்ஷன்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இல்ல அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க இதுல 3 பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போல ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா இது அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது போல எந்த இடத்துல யூபிஐ அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க யூபிஐ சொல்லிட்டு இந்த ஆப்ஷன். இதுல இருக்கக்கூடிய யூபிஐ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த யூபிஐ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க இப்போ இதுல வந்து உங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்காக நீங்க வந்து அக்செப்ட் வந்து கொடுக்கணும். அதனால இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க சென்ட் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து மேல வந்து பாருங்க வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டேட்டா யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா செட்டப் பண்ண முடியும். அதனால உங்களுடைய மொபைல் டேட்டாவே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பண்ண முடியும். நீங்க வந்து வேற நெட்வொர்க், அதாவது நீங்க வேற டேட்டா அதர் டேட்டாவை நீங்க கனெக்ட் பண்ணி வைஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வரும். ஆனா அந்த கோட் வந்து ஜெனரேட் ஆகாது. நிறைய இஷ்யூ வந்து வரும். அதனால உங்களுடைய மொபைல் டேட்டால உங்களுடைய சிம்ல டேட்டா ஆன் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வைஃபை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு இதுல சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து லோடிங் ஆகுது பாருங்க. இப்போ லோடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் யுவர் சிம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய மொபைல்ல சிம் ஸ்லாட்ல நீங்க வந்து 2-3 சிம் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்க வந்து பேங்க் அக்கௌண்டோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய சிம் எதுவோ அந்த சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்மா செகண்ட் சிம்மா எந்த சிம்மா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் மொபைல் சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சிம்க்கான அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் சரியா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா வேற சிம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ அதாவது நம்ம வந்து இப்போ யூபிஐல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு. அதனால நமக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கான யூபிஐ பின்னை வந்து நம்ம செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஃபேக்கா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிகலாவே நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து எதுக்காக இதை பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பின்னை செட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து இப்போ இதை வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மணி நான் சென்ட் பண்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓகே, இப்போ இதுல வந்து பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பே அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து யூபிஐ நம்பர் வழியாக நான் வந்து அமௌண்ட் நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். யூபிஐ நம்பர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து யூபிஐ நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணக்கூடிய அந்த யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். மணியை சென்ட் பண்ணக்கூடிய அந்த யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு இதுல வெரிஃபை இருக்கு, வெரிஃபை வந்து கொடுக்குறேன். வெரிஃபை கொடுக்கும்போது இப்போ யாருக்கு மணியை சென்ட் பண்றனோ அவங்களுடைய நேம் வந்து வரும். பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நேம் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல ப்ரொசீட் இருக்கு, நேம் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு அமௌண்ட் என்டர் பண்றேன். 1 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே வந்து பாருங்க பாட்டம்ல இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளால மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூபிஐ பின் இன்னும் நம்ம செட் பண்ணல. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பின் நாட் செட் ஃபார் செலக்டட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த அக்கௌண்ட்க்கு நீங்க இன்னும் யூபிஐ பின்னை செட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம யூபிஐ பின்னை வந்து செட் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நீங்க பேக் வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க. இப்போ இதுல வந்து மேனேஜ் விபிஏ அண்ட் பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேனேஜ் யூபிஐ ஐடியில மேனேஜ் விபிஏ அண்ட் பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்தியன் பேங்க் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்காக ஒரு பாப்பப் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செட் பீம் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்குள்ள போயிட்டு நமக்கான யூபிஐ பின் வந்து செட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கூகுள் பேவை நம்ம இதுல வந்து யூபிஐ பின்னை செட் பண்றதுனால நம்ம எப்படி கூகுள் பே ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க எந்த ஒரு யூபிஐ ஆப்ல போயிட்டு நீங்க வந்து யூபிஐ பின்னை செட் பண்ணாலும் சரி ரீசெட் பண்ணாலும் சரி நீங்க ஒரு ஆப்ல போயிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எல்லா ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாறின மாதிரி தான். அதாவது இப்போ நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப்ல போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பின் நீங்க வந்து செட் பண்ணாலும் சரி ரீசெட் பண்ணாலும் சரி நீங்க வந்து அந்த ஆப்ல போயிட்டு நீங்க யூபிஐ பின்னை ரீசெட் பண்றீங்க செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க மத்த யூபிஐ ஆப்ல போயிட்டு நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அதே பின்னை யூஸ் பண்ணி எல்லா ஆப்பையும் நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் யூபிஐ ஆப்ஸ். இப்போ இதுக்கு வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க யூபிஐ பின்னை செட் பண்ணாலும் சரி ரீசெட் பண்ணாலும் சரி அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வேற ஒரு யூபிஐ ஆப் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஆப்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணா அதே பின்னை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன விஷயம் தான். பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்களுக்காக தான் வந்து இதை நான் டீடைலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அதனால நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐல வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை நம்ம வந்து செட் பண்ண போறோம். நம்ம வந்து இதே பேங்க் அக்கௌண்ட் நம்ம கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த யூபிஐ பின்னை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செட் பீம் யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கு. செட் பீம் யூபிஐ பின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட் யூபிஐ பின் சொல்லிட்டு செட் யூபிஐ பின் யூசிங் சொல்லிட்டு இதுல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் பே, போன் பே இது போல ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெபிட் கார்டு வழியாக மட்டும் தான் யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கிற மாதிரி ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நமக்கு வந்து பாருங்க எக்ஸ்ட்ராவா ஆதார் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஆதார் ஓடிபி சைடு ஆதார் ஓடிபி அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு வழியாக நமக்கான யூபிஐ பின்னை நம்ம செட் பண்ண போறோம். இதுல வந்து பாருங்க ஆதார் ஓடிபி சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க யூசர் கன்சர்ன் சொல்லிட்டு வருது. இது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் ஆஃப் யுவர் ஆதார் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 6 நம்பரை மட்டும் இதுல வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 நம்பரை மட்டும் இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஃபர்ஸ்ட் 6 நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சப்மிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆதார் கார்டு சைட்ல இருந்து ஓடிபி வரும். அதாவது ஆதார் சைட்ல இருந்து ஓடிபி வரும், பேங்க் தரப்புல இருந்து ஓடிபி வரும். 2 ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க எனக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. 2 ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஆதார் ஓடிபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இந்த போன்ல போட்டுருக்கிறதுனால ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து வேற ஒரு போன்ல அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த போன்ல இருக்கக்கூடிய சிம்முக்கு SMS வரும். அதுல வரக்கூடிய ஓடிபியை பார்த்து இதுல என்டர் பண்ணணும்.
வந்து பாத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் ஆப்ல வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல வந்து ஓடிபி வந்து நீ இதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்து இதுல ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி கேக்குறாங்க. ஆதார் ஓடிபி அப்புறம் பேங்க் ஓடிபி என்டர் பண்ணணும். இப்போ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் உங்களுடைய மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல்ல மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மெசேஜ் வழியா வந்திருக்கும். இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதார் வழியா வந்தது. ஆதார் ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து வந்த ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகல. அதனால இதுல ஓடிபி எதுவும் அந்த ஓடிபி வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க இல்லனா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ண ஓடிபியை நீங்க வந்து மறுபடியும் இன்ஸ்மார்ட் ஆப்லயே வந்துட்டு இப்போ இதுல வந்து நீங்க திரும்ப இதுல அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க காப்பி பண்ணியிருந்தா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் வந்து பாருங்க செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை நீங்க வந்து இதுல செட் பண்ணிக்கோங்க. புதுசா என்ன யூபிஐ பின் செட் பண்றீங்களோ 4 டிஜிட்ல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான 4 டிஜிட் யூபிஐ பின்னை நான் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அந்த பின்னை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மறுபடியும் இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அந்த பின்னை திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் வந்து திரும்ப வந்து ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கான யூபிஐ பின் வந்து செட் ஆயிடும். இப்போ சக்சஸ் யூபிஐ பின் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கான யூபிஐ பின்னை செட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை செட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ நீங்க டோட்டலா பேக் வந்துருங்க. ஓகே இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா மொத்தமாவே நான் பேக் வந்துறேன். இப்போ மொத்தமா பேக் வந்துட்டு நான் திரும்ப வந்து இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்மார்ட் ஆப் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் என்னுடைய எம்பின் என்டர் பண்ணி நான் திரும்ப வந்து நான் அன்லாக் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு இப்போ யூபிஐ அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து சரியா ஒர்க் ஆகுதா, யூபிஐ பின் சரியா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன். ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப வந்து என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓபன் பண்றேன். ஓகே இப்போ நான் என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் அன்லாக் பண்ணிட்டு பிறகு இதுல குயிக் ஆக்ஷன்ஸ்ல யூபிஐ சொல்லிட்டு இருக்கு. இந்த யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து யூபிஐ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ வந்து நான் இந்த பேஜ்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டை நான் பே பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்காக இதுல பே சொல்லிட்டு இருக்கு. இந்த பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுல மறுபடியும் யூபிஐ நம்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இதுல யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். யாருக்கு மணி சென்ட் பண்ண போறோம் அவங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்றேன். ஓகே இப்போ நீங்க வெரிஃபை கிளிக் பண்ணி இப்போ நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேம் தானா அவங்களுடைய அக்கௌண்ட் தானா சொல்லிட்டு நீங்க வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய நேம் வந்து காமிக்குது. இப்போ இது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க ப்ரொசீஜர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் வந்து ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீஜர் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சென்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ரீமார்க்ஸ்ல நீங்க எதுக்காக நீங்க வந்து அமௌண்ட் பே பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரீசன் என்டர் பண்ணலாம். பட் வேண்டாம். ஓகே இதுல கீழ வந்து பாருங்க இப்போ பே நவ் சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி கார்டுல யூபிஐ பின் செட் பண்ணதுனால பே நவ் சொல்லிட்டு காமிக்குது. பே நவ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எல்லா டீடைலும் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது என்டர் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ யூபிஐ பின் வந்து கேக்குது பாருங்க. இப்போ நீங்க இதுல புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா மணியை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நம்ம வந்து யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட் மெத்தட நம்ம சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எந்த யூபிஐ ஆப்ல ஆட் பண்ணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே இப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கூகுள் பேல எப்படி ஆட் பண்றது, அதாவது கூகுள் பேவை எப்படி ஓபன் பண்றது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க பழைய கூகுள் பே யூஸ் பண்ணா அந்த பழைய கூகுள் பேவை நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து திரும்ப கூகுள் பே இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க கூகுள் பேவை. ஓகே இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் பே வந்து ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கூகுள் பே ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பர்மிஷன் அலோ பண்ண சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோ கொடுத்த பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இந்த போன்ல இருக்கணும். இப்போ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கூகுள் பே எந்த மொபைல் நம்பர்ல ஓபன் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் வந்து எனக்கான மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூஸ் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த மெயில் ஐடில நீங்க கூகுள் பே அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் வந்து எனக்கான மெயில் ஐடியை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல அக்செப்ட் அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ உங்களுடைய மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணி அந்த ஓடிபி பார்த்து இதுல என்டர் பண்ணனும். ஓகே இப்போ ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்க என்னோட மெசேஜ் ஆப் இருக்கு. அந்த மெசேஜ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ எனக்கு வந்து இப்போ கூகுள் பே தரப்புல இருந்து வந்து அந்த மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் கிளிக் பண்ணிட்டேன். கீழ வந்து அந்த கோட் வந்து வந்திருக்கு. ஓடிபி வந்து வந்திருக்கு. அந்த ஓடிபி நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்க நோட் பண்ணனும் அப்படினா நோட் பண்ணிட்டு நீங்க திரும்ப கூகுள் பே குள்ள வந்துருங்க. இப்போ இதுல வந்து அந்த ஓடிபி வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியிருந்தா நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ லோடிங் ஆகி அடுத்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் யூபிஐ பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ என்னுடைய மொபைல் நம்பர்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். எந்தெந்த பேங்க் எல்லாம் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் எல்லாமே வரும். ஓகே இப்போ இதுல வந்து பாருங்க என்னோட இந்தியன் பேங்க் சொல்லிட்டு என்னோட இந்தியன் பேங்க் வந்து இதுல ஆட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இதுல வந்து வரல அப்படினாலும் இதுல வந்து கீழ ஆக்டிவேட் ஆல் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆக்டிவேட் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த பேங்க் நீங்க உங்களுடைய வேற பேங்க் ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு நம்ம இந்தியன் பேங்க் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது சொல்றேன். ஆக்டிவேட் ஆல் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ நான் இந்த பாப்பப் இருக்கக்கூடிய பர்மிஷன் அலோ கொடுத்துறேன். அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து உங்களுடைய
பேங்க் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த சிம் கார்டு வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா செகண்ட்ல போட்டீங்கன்னா சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல்ல. நான் வந்து சிம் 2 அப்படின்றத சிம் 2 செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க அலோ கேக்குது. இந்த பர்மிஷன் அலோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். SMS பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு சென்டிங் SMS சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க SMS வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். வெரிஃபை மொபைல் நம்பர் சொல்லிட்டு ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆக்டிவேட்டிங் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க யூஸ் யுவர் ஸ்கிரீன் லாக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த லாக் வந்து கேட்கும். அந்த மொபைல் லாக் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான மொபைல் லாக் வந்து என்டர் பண்ணி நான் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ காட் இட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்துல ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல இந்தியன் பேங்க் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி இந்தியன் பேங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பேக் கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இருப்பாங்க யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ல. இப்போ இந்தியன் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து பாருங்க ஃபர்கெட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து யூபிஐ பின் சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. அதனால ஃபர்கெட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க செட் பண்ணலாம் அப்படின்னா செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கும். ஃபர்கெட் யூபிஐ பின் வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்டர் யுவர் டெபிட் ஏடிஎம் கார்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க நமக்கான யூபிஐ பின் வந்து இப்போ நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க புதுசா வேற பின்ன செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான டெபிட் கார்டு இருந்தா தான் அந்த டீடைல் என்டர் பண்ணி நீங்க வந்து வேற பின்ன வந்து மாத்த முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பின்னை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு அந்த டெபிட் கார்டு வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கூகுள் பே வழியாக இப்போ வந்து உங்களுக்கான பின்னை வந்து நீங்க மாத்த முடியாது. நீங்க திரும்ப அந்த இன்ஸ்மார்ட் ஆப்க்குள்ளே போயிட்டு நீங்க வந்து யூபிஐ பின்னை நீங்க வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து யூபிஐ பின்னை நீங்க வந்து வேற மாத்தணும், நீங்க ரீசெட் பண்ணணும் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இன்ஸ்மார்ட் ஆப்ல போய் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை பத்தின வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இல்லாம நம்ம வந்து கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் பே வழியாக நம்ம ஃப்ரெண்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும் எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கூகுள் பேவை நம்ம வந்து ஏடிஎம் கார்டு இல்லாம நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ பேமெண்ட் மெத்தட நம்ம எப்படி செட் பண்றோம் சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் வந்து இவ்வளவு லென்த்தா கொண்டு போனேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போனேன். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.